தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அழகாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு சென்டரில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணி எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பிக்சரை வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இந்த பிக்சரை இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட பிக்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வைக்கணும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்காக இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பிக்சர் இருக்கும். மேலே உள்ள ப்ராஜெக்ட் ஏரியாவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள பிக்சர் தான் செலக்ட் ஆகும். அப்படி கீழே வாங்க. இதில் வந்து கலர் ஃபில்டரை கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் வாங்க. இதில் ஓவரால் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பிளிங்க் ஷோ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிக்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு 2 பிக்சர் இருக்கனால மொதல் பிக்சர் ஒரிஜினல் கலரும் ரெண்டாவது பிக்சர் வந்து பிளாக் கலரில் இருக்கனால உங்களுக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. இதில் வந்து பீட் அண்ட் எஃபெக்ட் வந்து வைக்கப்படும். இந்த முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் எந்தெந்த இடத்துல அந்த பீட்டன் ஆக போகிறீங்களோ அந்த இடத்துல செகண்ட் செலக்ட் பண்ணிங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு 3 செகண்டில் அடுத்து 6 அடுத்து 9 இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் ஒரு 3 செகண்டில் வச்சுக்கிறேன். 3 செகண்ட் நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 செகண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு டாட் விழுந்திருக்கும். அதுக்கடுத்து நகட்டுங்க. உங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு அது போகும். அது தக்கன வச்சுங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து சென்டரில் வாங்க. கரெக்டாக அது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். அந்த 3 டாட்டு அந்த 3ல் சென்டர் டாட் வந்து செலக்டில் இருக்கும். அதை கரெக்டாக அப்படியே வச்சுட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்படி அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் பெருசாக்குங்க. வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் அந்த இடத்த மட்டும். இந்த மாதிரி வந்துட்டு போகும். உங்களுக்கு எவ்வளோ இப்போ வந்து நான் 3 செகண்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி 6 செகண்ட் 9 செகண்ட் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பீட் அண்ட் எஃபெக்ட் வந்து வச்சுக்கோங்க. நான் ஒரு தடவை மட்டும் வச்சு காட்டியிருக்கேன். இப்போ நம்மளோட லேயரை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அந்த லேயரை வந்து வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கட் ஆப்ஷன் சைடில் உள்ள ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நான் வச்சு டிக் பண்ணிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு நல்லாவே இருக்குது. அந்த டெம்ப்ளேட் நல்லாவே தெரியுது. இப்போ இதில் வந்து ஒரு சாங் மட்டும் இப்போ ஆட் பண்ணணும். அதுக்கு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சு நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். நம்ம சாங்கை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் வந்து லாஸ்ட் எண்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். அது கம்மியாமல் இருக்கிறதுக்கு சைடில் உள்ள கீர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் 0 வச்சு இது வந்து டிசபிள் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து உங்கள் சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்துள்ள வீடியோலாம் உங்கள் வீடியோ சாங்ஸ் எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோவில் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.